மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். எஸ்பி வேலுமணி அதிமுகவிலிருந்து விரைவில் நீக்கம் செய்யப்பட போகிறார் அப்படின்லாம் சில தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. அதுக்கு சில காரணங்களும் சொல்லப்படுது. உண்மையிலே ஒரு நீக்கமா அல்லது எடப்பாடி பழனிசாமி மீறி நிகழ்ச்சிக்கு போனாரா, RSS விழாவுக்கு போனாராங்கிற கேள்விகள்லாம் எழுந்திருக்கு. அது தொடர்பாக பின்னாடி பேசுவோம். அதே மாதிரி முருகன் மாநாடுல முருகனை வந்து முதல் சங்கின்னு சொல்றாங்க, முருகனை வந்து உலகத்தோட முதல் புரட்சி தலைவர்னு சொல்றாங்க. இப்படி முருகனுக்கு பல அடையாளங்கள் கொடுத்து சத்தியமா இது அரசியல் மாநாடு இல்லைங்கன்னு சொல்லி சொல்லி அரசியல் மாநாடு மட்டும்தாங்க நடந்துச்சு. ஆன்மீக மாநாடு எங்கன்னு தேடதான் முடிஞ்சிச்சு. ஸோ இதுல இருந்த சிக்கல்கள், அதுல என்னென்ன பேசப்பட்டுச்சு, அதனுடைய பின்னர்த்தம் உள்ளர்த்தம் இதெல்லாம் என்னங்கிறது விரிவாக பேசிடுவோம். அதே மாதிரி சமீபத்தில் இன்னைக்கு நடந்து முடிந்து வெளியாகி இருக்கிற இடைத்தேர்தல் முடிவுகள்லாம் பாஜகவுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அது எங்கே நடந்திருக்கு, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். குறிப்பாக மோடி மண்ணிலே இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லப்படுது. அதில் நிறைய விஷயமும் இருக்குது, அதையும் பேசிடுவோம். அப்புறம் விஜய் பற்றி சில தகவல்கள் வெளியாகிருக்கு. என்ன அப்படின்னா, அவர் போடுற சந்தன மாலையிலிருந்து சில விஷயங்கள் சொல்லப்படுது. அதே மாதிரி அவர் வந்து இது ஜனநாயகன் வந்து அவரோட கடைசி படம் இல்லை அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. இதெல்லாம் குறித்து விரிவாக பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம். நேற்றைக்கு மதுரையில் நடந்த முருகர் மாநாடு ஒரு வழியாக வந்து நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆனால் வந்து அந்த மாநாடு விட்டு சென்ற கேள்விகள் இன்னும் அதிகமாக இருக்குது. அதற்கான பதில் வந்து இன்னும் நம்ம அதிகமாக தேட வேண்டிய தேவை எழுந்திருக்கு இல்லையா? அதற்கான நோக்கமே வந்து ஆன்மீக மாநாடு கிடையாது, அரசியல் மாநாடுன்னு சொன்னாங்கல்ல, அந்த அரசியல் மாநாடு தான் அப்படின்றத தெல்ல தெளிவாக நிரூபிச்சிட்டாங்க. முக்கியமாக வந்து பவன் கல்யாண் இதில் வந்து கலந்துக்கிறாரு. இதுதான் வந்து ஆக்சுவலாக அவருக்கான தொடக்க புள்ளி. அதாவது தமிழ்நாட்டில் பாஜகவின் சார்பாக பிரச்சாரம் பண்ணுறக்கூடிய ஒரு தொடக்க புள்ளியாக அந்த மாநாடு அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதில் முக்கியமாக என்ன பாயிண்ட் பேசுகிறாரு அப்படின்னா, நீங்கள் சொன்னது போல் முருகன் தான் ஒரு முதல் புரட்சி தலைவன் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹிந்து தன்னை ஹிந்துன்னு சொன்னாலே மதவாதின்னு சொல்கிறாங்க அப்படின்றாரு. இதில் என்ன ஒரு இது அப்படின்னா, ஹிந்துக்களுக்கு தெரியும் யார் வந்து மதவாதம் பண்ணுறாங்க, ஹிந்து மதத்தை வச்சு யார் மதவாதம் பண்ணுறாங்க, யார் நார்மலாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹிந்துக்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்மீக மாநாடை நீங்கள் மதத்தின் காரணமாக வச்சு மதவாத மாநாடை யார் மாற்றினாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த தெளிவு வந்து ஹிந்துக்களுக்கு இருக்கு நிச்சயமா. அதையும் தாண்டி நீங்க வந்து இங்க பிரச்சாரம் பண்றீங்க அப்படின்னா அந்த பிரச்சாரம் வந்து நிச்சயமா தமிழ்நாட்டில் எடுபடாது அப்படின்னு தான் சொல்றாங்க. இல்ல இதுல முருகன் தமிழ் கடவுள் அப்படிங்கிறாங்க. அப்ப பிள்ளையார், சிவன் இவங்க எல்லாம் என்ன எந்த மதத்துல வருவாங்க? அவங்களும் தமிழ்ல தானே வருவாங்க. அப்ப அவங்களையும் கொண்டாட வேண்டியது உங்க கடமை தானே அந்த ஆங்கிள் பார்த்தாலும். இன்னொன்னு பவன் கல்யாண் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை முன் வைக்கிறார். இந்த மாதிரி புரட்சி தலைவர் அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே என்ன ஒரு உரையை தொடங்குறது எப்படி இருந்துச்சுன்னா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பத்தி அவர் பேசியிருந்தார். அதுல என்ன சொல்றாருன்னா, முருகன் வடிவத்திலே இவர் தான் வாழ்ந்தாரு, மயிலோட இருந்தாரு அப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. இது எதை நோக்கி சொல்றாரு? மதுரையில அவரை பின்பற்றக்கூடிய சமூகம் பெரும்பான்மையான அளவுல இருக்கிறாங்க. ஸோ அந்த வாக்கு வங்கியை குறி வச்சுதான் இவர் பேசியிருக்காரு. இது முழுக்க முழுக்க வந்து ஒரு அரசியல் மாநாடு தான், வர எலெக்ஷனுக்காக நடந்த மாநாடு தான். இதுல ஆன்மீகம் சொன்னதே பொய். கோர்ட்ல போயிட்டு சொன்னாங்க ஆன்மீக மாநாடுன்னு. ஆனா ஆன்மீகங்கிறது அங்க இல்ல. இது வந்து ரொம்ப திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு அரசியல் மாநாடு தான். அவங்களோட தீர்மானத்துல கூட 2026 தேர்தலில் இந்துக்கள் ஒத்துமையா வாக்களிக்கணும்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. இந்த மாநாட்டுல இது உங்க பேசினது போனது அந்த சர்ச்சை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு தரப்புல அந்த மாநாட்டில் நிறைய ஹைலைட் பண்ணப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அங்க நீங்க மதுரையில் நேற்று போயிருந்தீங்கன்னா சுத்தி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், சூரனை வதம் செய்த வேளா, வேலெடுத்து வா திராவிடத்தை அழி அப்படிங்கிற மாதிரிலாம் வசனம் போட்டிருந்தாங்க. இந்த திராவிட அதே மாதிரி மீட்டிங்ல வந்து இந்து முன்னணியை பத்தி புகழ்ற மாதிரி, ஏன்னா அவங்க தானே அந்த மாநாடு நடத்துறாங்க. அந்த வீடியோவில் தெய்வீக தமிழகத்தை நாத்திக மேகம் சூழ்ந்திருக்கு அப்படிங்கிறப்பெல்லாம் பெரியார் படம்லாம் வந்துச்சு. அது மாதிரி தர்மத்தை காக்க அதர்மத்தை அகற்ற அப்படிங்கிறப்ப கரெக்டா அந்த அதர்மங்கிறப்ப பெரியார், அண்ணா, கலைஞர் புகைப்படம் வந்துச்சு. அது மாதிரி போலி திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல விமர்சிக்கப்படும் பொழுது அதுலயும் பெரியார், அண்ணா. ஆன்மீக மேடையில என்னங்க பெரியாருக்கு என்னங்க வேலை? பெரியாருக்கு என்ன வேலை, அண்ணாக்கு என்ன வேலை? முதல்ல ஆன்மீக மேடையில இது அவங்க இது வந்து ஆன்மீகம் தான் சொல்றாங்க முழுக்க முழுக்க. அப்புறம் எங்க இந்த அரசியல் வராங்க அப்படிங்கறது நீதிமன்ற உத்தரவு மீறி தானே பண்றாங்க. இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல தானே வரும். அதுக்கு அடுத்த கட்ட நகர்வுகள் என்னங்கிறது தெரியல, பாப்போம் பொறுத்து இருந்தா. ஆனா இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கப்ப அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறாங்க. மேடையில உட்கார்ந்து மேடையில செல்லூர் ராஜு வந்து எப்பவுமே திராவிடத்துக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுப்பவர், திராவிட உணர்வாளரா அறியப்படுறவர். அவரும் அந்த மேடையில உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறாரு, அந்த வீடியோ பார்க்கறாரு. ராஜேந்திர பாலாஜி இருக்காரு, கடம்பூர் ராஜு இருக்காரு, அது மாதிரி ராஜன் செல்லப்பா இருக்காரு.
இப்படி பல முக்கிய முன்னணி நிர்வாகிகள் எல்லாருமே அந்த விழாவில் இருக்காங்க. அவங்க முன்னாடியே வச்சு அவங்களோட தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாவை வந்து கேவலப்படுத்தும் விதமா பண்ணிருக்காங்க. அவங்க நினைச்சு கலைஞர்னு நினைச்சு விட்டுருப்பாங்க போருக்கு, பெரியார் தானே நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சு விட்டாங்களோ நம்ம தெரியல. ஆனா அண்ணாங்கிறது அந்த கட்சியினுடைய பேரே இருக்கு இல்லையா, கட்சி பேரை தாங்கிட்டு இருக்கிறது அண்ணா தான் தாங்கிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு ஈடு, ஏன்னா ஏற்கனவே பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாவிலிருந்து ஜெயலலிதா வரைக்கும் பலரையும் இழுத்து வச்சு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சாரு. அதற்குமே பெருசா ரியாக்ட் பண்ணாதவங்க இப்ப என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு தான் மேடையில பார்த்தாங்க. இருந்தாலும் அதிமுக வந்து இதை விட்டு கொடுத்துக்க கூடாது அப்படிங்கறதா அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டனுடைய ஒரு தகிப்பா இருக்கு. இது எப்படி வந்து விட்டு கொடுத்தாங்க? நீங்க சொன்னது போல அண்ணாவை எப்போ அவங்க வந்து கேவலப்படுத்துற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டாங்களோ அப்பவே அதிமுக தலைவர்கள் வந்து கிளம்பி வந்திருக்கும், வெளிநாடு பண்ணிருக்கணும் இல்லையா. ஏன்னா குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நீங்க சொன்னது போல பாஜகவோட வேலையை என்னவா இருக்கு அப்படின்னா அதிமுகவை எப்படியாச்சும் மட்டம் தட்டணும், அதிமுகவை இன்ஸ்டால் பண்ணிட்டு இங்க வந்து அதிமுகவையும் தாண்டி ஒரு பெரிய கட்சியை வளரணும்னு தான் நோக்கத்துல செயல்படுறாங்க. பாஜக பொறுத்த வரைக்கும் திமுக பயம் இல்லாம இருக்கலாம், அதிமுக தான் பயத்தோட இருக்கணும் அப்படின்னு தானே விமர்சனம் முன்வைக்கிறது. ஆமா, அதனாலதான் முன்னாள் மாநில தலைவர்லாம் முன்னாள் சிஎம் ஜெயலலிதா வந்து தரக்குறையா பேசினாரு, குற்றச்சாட்டுலாம் வச்சாரு. அதற்கப்புறம் தான் கூட்டணி ஃபர்ஸ்ட் அங்க வந்து உடஞ்சிச்சு. அப்புறம் மீண்டும் இப்ப கூட்டணி ஒட்ட வச்சிருக்காங்க. மீண்டும் கூட்டணியோட செயல்படுற சமயத்துல மீண்டும் பாஜக வந்து அதிமுகவை இன்சல்ட் பண்ற விதமா ஒரு இதை பண்ணிருக்காங்க. அப்படின்னா இது அதிமுக தலைவர்கள் எதுக்காக இன்னும் மௌனமா இருக்கணும்? அதிமுக தலைவர்கள் உடச்சிட்டு வெளியே வர வேண்டாமா? கூட்டணி வேண்டாம் எங்களுக்கு, எவ்வளவுதான் தொடர்ந்து இன்சல்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கோபத்தோட வெளியே வரணும், ஒரு கண்டன அறிக்கையை வெளியிடணும். பேச்சு பேசினா கூட்டணி உடஞ்சிடாது. இன்னும் எடப்பாடி பழனிசாமி சைலண்டா தான் இருக்காரு, இந்த விஷயத்துல இன்னமும் அமைதியா இருக்காரு. சொல்ல போனா ராஜேந்திர பாலாஜி இன்னைக்கு காலையில பிரஸ் மீட் சொல்றாரு. பிரஸ் மீட்ல ஏதாவது இந்த மாநாட்டுல எழுந்து வந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்காது, நாகரிகமா இருந்திருக்காது. இவங்க இவ்வளவு நாகரிகத்தை பாக்குறவங்க இப்ப இவங்க இருக்கும் பொழுது அது ஒளிபரப்புனா அது நாகரிகமா இருக்காதுன்னு அவங்களுக்கு தெரியணும்ல. ஒருவேளை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு அப்படின்னா அது ஒண்ணு கட் பண்ணிருக்கணும், அந்த போஸ்டர் எடுத்துட்டு போட்டுருக்கணும். இது அதிமுகவுக்கு இல்ல, தமிழக மக்கள் இத்தனை முறை தேர்ந்தெடுத்த ஒரு கட்சி அதிமுக. சோ தமிழக மக்களையே அவமதிக்கிற ஒரு செயல் தானே. அதுலயும் ராஜேந்திர பாலாஜி சொன்ன விஷயம் என்னன்னா, இது வந்து அண்ணா வந்து விமர்சித்தது கொஞ்சம் தேவையில்லாத ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதற்கப்புறம் அவர் சொல்றாரு அண்ணா எழுத்து பேச்செல்லாம் யாரோ சிலர் மனசை புண்படுத்திருக்கலாம் அப்படிங்கிறாரு. இவர் எப்படி அதிமுக வழியில வந்தாருன்னே தெரியல. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ணா பெரியார் இல்ல அப்படின்னா என்ன மாதிரி ஆட்கள் அரசியலுக்கே வந்திருக்க முடியாது அப்படின்ட்டு ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு. அதையும் தாண்டி இந்த ஒரு வீடியோவை ஒளிபரப்பி இருக்க வேண்டாம்னு சொல்றாரு. ஆனா எந்த விதமான கடுமையான வார்த்தைகளை ஒரு வந்து உபயோகிக்கல, தோழமை அழுத்தம் இருக்கும் இல்லையா. அதனால வந்து எந்த விதமான கடுமையான எதிர்ப்பை பதிவு பண்ணல. வெளியே இந்த வீடியோ போட்டிருக்க வேண்டாம், நாங்க எதுக்கு அப்பயே பேசல அப்படின்னா நாகரிகம் கருத்து நாங்க பேசாம இருந்தோம்னு சொல்லிட்டு கருத்து வைக்கிறாரு. வெளிநடப்பு பண்றது நாகரிகம் தான், ஒண்ணும் கிடையாது. அங்க இருந்து அராஜகம் பண்றதுதான் தவறா போயிடும். வெளிநடப்பு தானே பண்ண போறாங்க, அது பண்ணிருக்கலாம். தங்களது எதிர்ப்பு வெளிப்படுத்துற முறையை ஏதோ ஒரு வகையில வெளிப்படுத்திருக்கலாம். ஆனா அதிமுக முற்று முழுதா இப்ப பாஜகவுக்கு ஒடுங்கிடுச்சு அப்படிங்கிற விமர்சனம் மீண்டும் மீண்டும் முன்வைக்கப்பட்டு. ஏன்னா இப்ப மதுரையில வந்து அதிமுக ஸ்ட்ராங்கா இருந்தாங்க இல்லையா. இப்ப இந்த மாநாடு மதுரையில் நடக்கிறதன் காரணமா வச்சு அதிமுக இன்னும் அங்க வந்து ஒரு பின்னடைவை சந்திக்கும். ஏன்னா பாஜகவோட கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் பாஜக வந்து மதவாத மாநாடா மாத்த பாக்குறாங்க. அப்படின்ற சமயத்துல மதுரை மண்ணில் வந்து எப்படி நீங்க அலோவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதிமுகக்குள்ளேயே பல குமுறல் இருந்துச்சு. மக்களே கேள்வி கேட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவோட சுருங்குற விஷயம் கிடையாது. அதிமுகவுக்கு ஏற்கனவே சிறுபான்மையினர் வாக்குகள் இல்ல அப்படிங்கறதா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார்ல இருந்து எடப்பாடியில இருந்து பலரும் சொன்ன ஒரு கருத்தா இருந்துச்சு கடந்த காலங்கள்ல. இப்போ இவ்வளவு தீவிரமா இறங்கி வந்து பாஜகவோட ஒரு மேடையை ஷேர் பண்ணிக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் மேடையில போய் நிக்கிறாங்க அப்படின்னா முற்று முழுதா அந்த வாக்கு இனிமே வராது அப்படிங்கறத அரசியல் நோக்கர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. இப்போ அதிமுக ஏற்கனவே மதுரையில இந்த மாதிரி பின்னடைவு இருக்கிற சமயத்துல நீங்க பாஜகவோட சேர்ந்து அவங்களோட மேடையில இந்த மாநாடு கலந்துக்கிறீங்க அப்படின்னா அது ஏற்கனவே ஒரு பெரிய விமர்சனம் ஆச்சு. அந்த மேடையில உங்களோட தலைவரை இன்சல்ட் பண்ற விதமா வீடியோ போடுறாங்க, அங்கேயே நீங்க மௌனமா இருக்கீங்க அப்படின்னா அது மேற்கொண்டு அதிமுக பெரிய சிக்கலை தான் கொடுக்கும். மதுரையில இப்படி ஒண்ணு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஆப்போசிட்டா கோயம்புத்தூர்ல ஆர்எஸ்எஸ் மாநாட்டுல எஸ்பி வேலுமணி போய் கலந்துக்கிறார். இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா இல்ல அவரை மீறி இந்த தலைவர்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? ராஜேந்திர பாலாஜி என்ன சொன்னார் நேத்துன்னா, நான் மாதிரி மாநாட்டுக்கு போவேன் அண்ணனுக்கு போன் பண்ணி கேட்டேன், உடனே போ அப்படின்னாரு. அதன் பேர்ல தான் நான் வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்ப அவர் தெரியாம நடக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவர் சொல்றது பேர் தான் வந்தேன்னு இவரே வந்து ஓப்பனா சொல்றாரு. இதே அழைப்பு எடப்பாடிக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா எடப்பாடி நேரலா கலந்துக்காம வாழ்த்து மட்டும் சொன்னார். அது மட்டும் இல்லாம கூட்டணியில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஓ டிடிவி தினகரனோ ஜி.கே. வாசன் கூட கலந்துக்கலாங்க. அங்க வந்து பிஜேபியினுடைய சட்டத்துக்கு ஆதரவா வாக்களிச்சாலும் இந்த மண்ணுக்கான அரசியல் இங்க அப்படி பண்ணக்கூடாதுங்கிற அடிப்படையில் அவர் பங்கேற்கல. வேற பெரிய கட்சிகள் எதுவும் கலந்துகிட்ட மாதிரி தெரியல. தேமுதிக வேற சில கட்சிகளும் கலந்துக்கல, பாமகவும் கலந்துக்கல. இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில இத்தனைக்கும் அன்புமணி சில ஆதரவான அறிக்கைகள் கூட கொடுத்தாரு, ஆனாலும் அவர் கலந்துக்கல. சோ இப்படி ஒரு இதா இருக்க நேரத்துல எதுக்கு அதிமுகவுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படிங்கறத பலரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப ஆர்எஸ்எஸ் விழாவுக்கு போனார் நீங்களே எஸ்பி வேலுமணி, அதுல அவர் நீக்கப்பட போகிறாருலாம் சொல்றாங்க. ஆனா அது
என்ன காரணம் சொல்லப்படுதுன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கன்னியாகுமரியில RSS நிகழ்ச்சியில தலவாய் சுந்தரம் கொடியசைச்சு வச்சாரு. அதற்கே எடப்பாடியார் தூக்கி அடிச்சிட்டாரு. அவர் அந்த அளவுக்கு திராவிட சித்தாந்தத்துல கொள்கை பிடிப்புள்ள ஒரு தலைவர் எடப்பாடி பழனிசாமி. இப்ப அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. இப்ப அது பண்ணுவார் பாருங்க அப்படின்னு அதிமுக சேர்ந்தவங்க சொல்றாங்க. எப்படி பண்ணுவாங்க? இவர் முக்கிய நிர்வாகி. கூட்டணி இல்ல, இப்ப கூட்டணி வச்சிட்டீங்க. அப்ப கூட்டணிங்கிறது இவர் தான் சொல்லுவாரு அரசியலுக்காக வர கூட்டணின்னு. இப்ப கொள்கையே பொருந்தி போகுது. RSS ஓட ஒரு மேடையை பகிர்ந்துக்கிறீங்கன்னா அப்போ உங்க கொள்கை என்னங்கிற ஒரு கேள்வி வரத்தானே செய்யும். தமிழ்நாட்டுல RSS இருக்கக்கூடிய ஒரு ஈவென்ட்ல வந்து SP வேலுமணி போறாரு, அங்க வந்து RSS தலைவருக்கு பரிசளிக்கிறார் அப்படின்னா அப்ப உங்களோட கொள்கை வந்து வேல் பரிசு. இந்த எலெக்ஷனோட அஜெண்டா வேல் அப்படிங்கிற முருகர் சிலையோ வேலோ கொடுத்ததா சொல்றாங்க. வேல் தான் கொடுத்தாரு. இது வந்து இந்த எலெக்ஷனோட அஜெண்டாவை அவங்க வேலை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப பட்டவர்த்தனமா தெரிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாம இவ்வளவு ஓப்பனான ஒரு ஆதரவு ஏன் கூட்டணியில இருக்கீங்க, அதுக்கு அது சார்ந்த செயல்பாடுகள் பண்ணுங்க. ஏன்னா கடந்த காலங்கள்ல என்ன விமர்சிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, பாஜகவும் அதிமுகவும் மக்கள் பிரச்சனைக்காக ஒரு மேடையில இருந்தாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு தொடர்ந்து கேட்டுட்டே வந்தாங்க. இதோ நிக்கிற பாருங்க அப்படின்னு போய் நின்னுட்டாங்க பொறுக்கு. நின்னது ஃபுல்லா பிஜேபி மேடை, RSS மேடை. ஒரு திமுக விமர்சிச்சு அரசியல் நடக்கக்கூடிய பிரச்சனையை விமர்சிச்சு ஒரு மேடையை பகிர்ந்துக்கிட்டு அது வேற. ஆனா இப்படி நிக்கிறது வந்து மதவாத சக்திகளுக்கு இவங்க உதவி பண்றாங்க அப்படின்னு தான் இந்த தரப்புல இருந்து எழக்கூடிய கடுமையான விமர்சனமா இருக்கு. அதிமுக ஒண்ணு மட்டும் முக்கியமா கவனிச்சுக்கணும். என்ன அப்படின்னா, பாஜகவோட அரசியலே என்ன அப்படின்னா, பல மாநிலங்கள் இருக்கக்கூடிய பல பலம் வாய்ந்த கட்சிகளை உடைச்சு விட்டு உங்களுக்கு ஆதரவா திருப்பக்கூடிய செயலை வந்து பல ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உத்தவ் தாக்கரேயோட சொல்றாங்க, அதுதான ஃபேக்ட். மகாராஷ்டிரா உத்தவ் தாக்கரே கட்சி உடைச்சாங்க. உத்தவ் தாக்கரே வந்து அங்க ஒரு வலுவான தலைவரா இருந்தார். இப்ப வந்து என்ன கொல்லுங்கன்னு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அவருக்கு. அந்த வலுவான தலைவரோட கட்சியவே இரண்டா உடைச்சாங்க பாஜக. ராஜஸ்தான்லயும் காங்கிரஸ்குள்ள ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட பார்த்தாங்க பாஜக காரங்களாம். அது மீண்டும் தோல்வியில சேர்ந்திருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இப்போ பாஜக தான் ஆட்சி பண்றாங்க ராஜஸ்தான், அது வேற மேட்ரு. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இவ்வளவு வலுவான தலைவர்களையே நீங்க பாஜக வந்து கட்சியை உடைச்சு பண்றாங்க அப்படின்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய பல விமர்சனம் என்ன அப்படின்னா, இங்க வந்து வலுவான தலைவர் எதுவும் இல்ல. ஏன்னா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு வலுவான தலைவர் யாருமே இங்க இல்ல. கட்சியே வந்து பல குழுக்களா பிரிஞ்சிருக்கிற சமயத்துல பண்ண விடுறீங்க அப்படின்னு பாரு எடப்பாடி பழனிசாமி. ஏதாச்சும் ஒண்ணு பண்ண உடனே ரைடு வந்துடுறீங்கன்னா என்னதான் பண்றது? ஆமா, பல குழுக்களா பிரிஞ்சிட்டு இருக்கிற சமயத்துல இங்க வலுவான தலைவர் இல்லாத பட்சத்துல நிச்சயமா பாஜக இந்த மாதிரி தொடர்ந்து அதிமுகவை பலவீனப்படுத்தி அதை வந்து முன்னிலைப்படுத்த பார்க்கும். ஆனா அதுக்கு ஸ்ட்ராங்கான ரியாக்ஷன் கொடுத்தா மட்டும் தான் தமிழ்நாட்டில் அதிமுக அரசியல் பண்ண முடியும். இல்ல இதை அதிமுக பேலன்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கறதா பொதுவான பார்வையா இருக்கு. ஏன்னா இவ்வளவு தூரம் இறங்கி போறதுங்கிறது சரியான அணுகுமுறையா இருக்காது. முருகன் மாநாடு கூட வேற ஒரு தளம். ஏதோ மாநாடு போனாங்க, மக்கள் திரண்டு வந்தாங்க, அது வேற ஒண்ணு. ஆனா RSS மாநாட்டுல கலந்துங்கிறது அடித்தளத்துக்கே நீங்க போறீங்க, அதோட அடித்தளத்தோட போய் ஜெல்லாவீங்க. இது எப்படி அதிமுக அது ஜெல்லாக முடியும் அப்படிங்கிற கேள்விகளும் முன்வைக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லை சமீப நாட்கள். அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்க நிறைய பேர் காத்திருக்காங்க, ஆனா சந்திக்கவே இல்லை. என்ன இது உள்ளுக்குள்ளேயே பல குமுறல்களை ஏற்படுத்தும் நினைக்கிறேன். அதிமுகக்குள்ளேயே வந்து இப்போ ஜெயக்குமார் நீங்க சொன்னது போல RSS ஈவெண்ட்டுக்கு போனதெல்லாம் ஜெயக்குமாருக்கு அந்த அளவுக்கு அது அவருக்கு ஆதரவு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவரு அடிப்படையில் ஒரு திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர் தான். இதுல இப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய மௌனம் தான் கேள்விக்குறியாக்கப்பட்டுட்டே இருக்கு. என்னன்னா கடந்த நாட்களுக்கு முன்னாடி இந்த கூட்டணி ஆட்சி விவகாரத்திலே அவர் இன்னும் செய்தியாளர்களை சந்திச்சு முழுசா பேசல. அடுத்து முருகன் மாநாடு, அதுக்கப்புறம் RSS மீட்டிங்னு தள்ளி தள்ளி போதே ஒழிஞ்சு அவர் செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லைன்னா அது ஒரு முக்கிய பேசு பொருளா இருக்கு. எப்ப சந்திப்பாரு, சந்திச்சா என்ன மாதிரியான விளக்கம் கொடுப்பாரு அப்படிங்கிறது ஏற்கனவே அரசியல் ரீதியா அவருக்கு சிக்கல் இருக்கு, கொள்கை ரீதியாவும் சிக்கல் இருக்கு. அரசியல் ரீதியா என்ன சிக்கல் அப்படின்னா, நாங்க தான் ஆட்சி, பாஜக தான் ஆட்சி பண்ணணும்னு சொல்லிட்டு பாஜக தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் ஒரு பக்கம் வந்து அதிமுக தலைமைன்னு சொன்னாலும் ஏறக்குறைய நம்ம ஏக்நாத் சிண்டே மாதிரி தான். ஏக்நாத் சிண்டே எப்படி உடச்சுட்டு போனாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் எடப்பாடி பழனிசாமி மாத்த பாக்குறாங்க பாஜகன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சிக்கல் இருக்கு. ஆனா அதுக்கும் அவர் சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல. கொள்கை ரீதியா அவர் சிக்கலுக்கும் அமைதி காக்குறார். இதுல திராவிடத்தை அழிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் சீமான் போன்றவர்கள்லாம் இந்த விஷயத்துல இந்த மாநாட்டை எதிர்க்கிறாங்க. முருகன் மாநாட்டை நீங்க நடத்தக்கூடாது, அதை நாங்க பண்ணிக்கிறோம். இவர் வேற ஒரு ஸ்டைல கையில் எடுக்கிறாரு. ஆனா திராவிடத்திலே இருந்து திராவிடத்திலேயே முதல்வரான எடப்பாடி பழனிசாமி போன்றவர்லாம் இதை கடந்தும் காணாம போனா கூட பரவாயில்ல, இந்த மாநாட்டிலேயே பங்கேற்று அவங்களுக்கு வலு சேர்க்கும் விதத்துல அவங்க திராவிடத்தை விமர்சிக்கிற வீடியோவையும் பார்த்துட்டு இந்த மாதிரி மதுரையில ஒட்டப்பட்ட போஸ்டரையும் பார்த்துட்டு போறாங்கன்னா அது எப்படி எடுத்துக்கிறது? உங்க கட்சியோட தலைவர் நீங்க யாரை தொடர்ந்து போற்றிட்டு யாரோட வழியில நீங்க அரசியல் பண்றீங்களோ அவரையே வந்து இந்த அளவு ஒரு கொச்சைப்படுத்தும் விதமா பாஜகவினர் பண்றாங்க அப்படின்னா இனிமேலும் எடப்பாடி பழனிசாமி மௌனம் காக்க கூடாது. இப்பயாச்சும் உடைச்சு பேசி கட்சியோட ஸ்டாண்டை விளக்க வேண்டிய தேவை அவருக்கு எழுந்திருக்கு. ஒருவேளை யாருக்கு தெரியும், திடீர்னு SP வேலுமணி நீக்கி இருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட சொல்லுவாரு, பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி அழகு இப்ப தாவேக்கா இந்த விவகாரத்துல தாவேக்கா எந்த பதிலுமே சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, முருகன் மாநாட்டையும் சொல்லியிருக்க மாட்டாரு, பெரியார் அங்க வந்து அவமதிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்க மாட்டாரு, அண்ணா அவமதிக்கப்பட்டு சொல்லியிருக்க மாட்டாரு. இத்தனைக்கும் கொள்கை வழிகாட்டி பெரியார் அவங்களுக்கும்
ஸோ அந்த அடிப்படையில் எதுவுமே சொல்லலையா? இதில் இன்னொரு விவகாரம் என்ன அப்படின்னா, நம்ம ராங் காலில் ஒரு செய்தி வெளியாயிருக்கு. இப்போ விஜய் சமீபத்தில் போயிட்டு வர ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே சந்தன மாலை போட்டிருப்பார், பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சந்தன மாலைக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் என்ன அப்படின்னா, அவர் வந்து இப்போ சமீபத்தில் விஜய் சர்வே நடத்தியிருக்காரு. ஒரு 4 சர்வே பண்ணியிருக்காப்புல. எந்தெந்த இடத்துல நமக்கு மெஜாரிட்டி இருக்கு, மொத்தமாக தமிழகத்தில் நமக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் அப்படிலாம் பண்ணியிருக்காரு. அப்போ கூட இருந்தவங்களும் ஆனால் 25% வருது, இதில் 35% வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏகத்துக்கும் போட்டு விட்டுருக்காங்க. ஒரு கிராஸ் செக் பண்ணுவோமேன்னு பண்ணும்பொழுது அதுப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிறத உண்மை தெரியும். அது ரொம்ப நீங்க கற்பனையில உள்ளது ஒண்ணு, களத்துல இருக்கிறது ஒண்ணு. அதை மட்டும் நம்பி இருந்தார் அப்படின்னா என்ன இருக்கும். அதனால அப்படி ஒரு விஷயம் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு நம்ம தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து. உடனடியாக என்ன பண்ணிருக்காரு, வேறு சிலர் அது ஆலோசனையின் அடிப்படையில் சிறப்பு பரிகார பூஜை எல்லாம் பண்ணிருக்காப்புல. வீட்டிலேயே கிட்டத்தட்ட பண்ணிருக்காரு அந்த பூஜை எல்லாம். அதற்கு அடுத்து தான் இப்ப வெளியில சந்திரமாலை, சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு வரதா தகவல் நம்ம ராங் கால்ல வந்திருக்கு. அதே மாதிரி விஜய் வந்து ஜனநாயகன் தான் நம்மளோட கடைசி படம்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? இப்ப அதே படத்துல நடிக்கிற நடிகை மமிதா பைஜு இருக்காங்க இல்லையா, அவங்க அதை போட்டு உடைச்சிட்டாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் வந்து விஜய்கிட்ட கேட்டேன், இதுதான் சார் உங்களை லாஸ்ட் படமா சார், இனிமே நடிக்க மாட்டீங்களா சார்னு கேட்டேன். அதற்கு விஜய் சொல்லியிருக்காரு, இல்லம்மா எலெக்ஷன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் அடுத்த படம் நடிக்கிறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணணும். அங்கேயே ஸ்ட்ராங்கா இல்ல. அப்ப நீங்க மக்களுக்காக வரல, போனா போகுது பொழுதுபோக்குன்னு ஒரு எலெக்ஷனுக்கு வரீங்க, அட்டன் பண்றீங்க, ஜெயிச்சா சஸ்டெயின் ஆனா இங்க நிப்பேன், ஒருவேளை தோத்துட்டா நான் படத்துக்கே போயிடுவேன் அப்படின்றீங்க. அப்போ ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கலாம், மக்கள் இதை எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்க அப்படிங்கறதா தெரியல. பிரதீப், இப்போ இந்திய அளவுல ஒரு மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, பல மாநிலங்கள் நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் தான். அதுல குறிப்பா பேசணும் அப்படின்னா குஜராத், கேரளா அதிகமான கவனத்தை ஈர்த்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, குஜராத்ல மோடி அமித்ஷாவோட சொந்த மாநிலம் இல்லையா, அதுல வந்து 2 சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்திருக்கு. அதுல ஒரு சீட்டை வந்து ஆம் ஆத்மி ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, இது என்ன ஆம் ஆத்மி எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா, எங்களை நீங்க டெல்லியில தோக்கடிச்சீங்கல்ல, நாங்க உங்க சொந்த மண்ணில் வந்து ஜெயிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு கொண்டாட்டத்தை வந்து ஆம் ஆத்மிக்காரங்க வைக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா விசபதார் தொகுதி அப்படின்ற தொகுதி, அங்கதான் ஆம் ஆத்மி ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அங்க எதுக்காக இடைத்தேர்தல் வந்துச்சு அப்படின்னா, 2022ஆம் ஆண்டு ஆம் ஆத்மி ஜெயிச்சாங்க அந்த இடத்த. ஆனா அப்போ இருந்த ஆம் ஆத்மி எம்எல்ஏ வந்து பாஜக கிட்ட வந்துட்டார். அதனால வந்து இடைத்தேர்தல் வந்திருக்கு போல. இந்த இடைத்தேர்தலில் மீண்டும் அந்த சீட்டை வந்து தக்க வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 17,500 வாக்குகள் வித்தியாசத்துல ஆம் ஆத்மி வேட்பாளர் பாஜகவை தோற்கடிச்சிருக்காரு. ஆமா, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒண்ணு ஆம் ஆத்மி நாங்க வந்து டெல்லியில பாஜக தோற்கடிச்சது எங்களை, அதனால வந்து மோடியோட சொந்த மண்ணில் நாங்க பாஜக தோற்கடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளா குஜராத்ல பாஜக ஆளுங்கட்சியா இருக்காங்க. அப்போ யூஸ்வலா இடைத்தேர்தலில் வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க. ஆனா இந்த வாட்டி குஜராத்ல வந்து அந்த தொகுதி மக்கள் மட்டும் பாஜகவுக்கு எதிராக இருந்திருக்காங்க போல, ஆம் ஆத்மிக்கு வாக்களிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான முழக்கம் ஆம் ஆத்மி என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, பாஜகவை வீழ்த்தக்கூடிய ஒரே கட்சி நாங்க மட்டும்தான் அப்படின்றாங்க. அதாவது காங்கிரஸுக்கு இப்ப பெரிய அது காங்கிரஸையும் விரிவுபடுத்துறாங்க. காங்கிரஸால வீழ்த்த முடியல, நாங்க மட்டும் தான் பாஜக வீழ்த்த முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட ஆம் ஆத்மி அங்க இருக்காங்க. இது ஒண்ணு. இன்னொரு முக்கியமான இடைத்தேர்தல் வந்து எனக்கு என்னன்னா, இப்ப அமித்ஷா ஊர் ஃபுல்லா சுற்றுப்பயணம் போறாரு, தமிழ்நாடு வராரு, தமிழ்நாட்டிலையும் மேற்கு வங்காளத்திலையும் பிஜேபி தான் ஜெயிக்கும் ரொம்ப அடிச்சு சொல்றாரு, பிஜேபி கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு. சொந்த மண்ணிலேயே தோத்துட்டாங்களா, அப்ப என்ன ஒரு அரசியல் சாணக்கியர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அப்ப அவங்க நம்பிக்கையில் இருந்திருப்பாங்க, சரி வேற யாரும் தெரியாது, மக்களுக்கு யாரும் தெரியாது, தொடர்ந்து எங்களுக்கு தான் ஆதரவு நிக்கிறாங்க, இந்த வாட்டி ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்லி நம்பிக்கையில் இருந்திருப்பாரு போல. இந்த வாட்டி மக்கள் யாருன்னு காட்டிட்டாங்க. இன்னொரு முக்கியமான தேர்தல் வந்து கேரளாவில் நடந்த நிலம்பூர் இடைத்தேர்தல். தமிழ் பேர் மாதிரியே இருக்கு. ஆமா, நிலம்பூர் வயநாடு பார்லமெண்ட் தொகுதியில ஒரு சட்டமன்ற தொகுதி. இது ஏன் கவனிக்கப்படுது அப்படின்னா, அடுத்த ஆண்டு கேரளால சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது இல்லையா, அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இடைத்தேர்தல் அப்படின்றதுனால இதுல வந்து ஒரு க்ளோஸ் ஃபைட் இருந்திருக்கு. அங்க ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கும் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கும். இதுல வந்து காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு. இதுதான் பெரிய ஒரு பிரேக் த்ரூவா சொல்றாங்க காங்கிரஸ்காரங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை வீழ்த்துறதுக்கான முதல் வெற்றி நாங்க பதிவு பண்ணியிருக்கோம். அடுத்த ஆண்டு தேர்தலில் இதே வெற்றியோட நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம். குறிப்பா நான் சொன்ன மாதிரி வயநாடு பார்லமெண்ட் கான்ஸ்டிடியூஷன்ல சட்டமன்றம் வருது. அதனால வயநாடு எம்பி பிரியங்கா காந்தியா இருக்காங்க இல்லையா, அப்போ அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியா பாக்குறாங்க, ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இந்த ஒரு 2 மாநிலங்கள் நடந்த இடைத்தேர்தல் தான் இந்தியா முழுக்க பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. இப்ப காங்கிரஸ்காரங்க சொல்ற மாதிரி கேரளால வந்து இந்த ஒரு வெற்றி என்பது அடுத்த ஆண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு பெரிய வெற்றியை கொடுக்குமா, அவங்களோட கை உயருமா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். அதே மாதிரி நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு இந்த நிகழ்ச்சி, கமெண்ட்ல அடிக்கடி போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இன்னைக்கு எங்க பார்க்க போறோம் அப்படின்னா, தைவான் நாடு. அவனும் 37 வயசாயும் கல்யாணம் ஆகாம இருக்காங்க. அதுல ஒரு ஆளு, ஒரு பேங்க் எம்ப்ளாயி என்ன பண்ணிருக்காரு, 37 நாள்லயே 4 கல்யாணம் பண்ணிருக்காரு. 37 நாள் 4 கல்யாணம் பண்ணிருக்காரு. அதுவும் 4 வாட்டி டைவர்ஸ் பண்ணிருக்காரு. அதுவும் ஒரே பொண்ணை பண்ணிருக்காரு.
ஒரே பொண்ணையா? என்னையா பண்ற, என்னையா புரியல அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா அந்த ஊர் சட்டப்படி 8 நாள் லீவு கொடுப்பாங்களாம். ஒரு கல்யாணத்துக்கு 8 நாள் லீவு கொடுப்பாங்க. ஒரு பேங்க் எம்ப்ளாயிங்கிற அடிப்படையில 8 நாள் முறை கேட்டிருக்காரு, கொடுத்துருக்காங்க. யாரை கல்யாணம் பண்ண போற, இந்த பொண்ணு கல்யாணம் பண்ண போறேன். 2வது வாட்டி லீவு கேட்டிருக்காரு. ஏன்பா இப்பதானே கல்யாணம் பண்ண, டைவர்ஸ் பண்ணிட்டேன், மறுபடியும் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு இருக்காரு. டைவர்ஸ் பண்ணிட்டியா, சரி இப்போ ஓகேன்னு. ஏன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ற பொழுது ஒரு கல்யாணத்துக்கு 8 நாள் மறுபடியும் 8 நாள் லீவு கிடைக்கும். ஆக லீவுக்காக ஒரே பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி 4 வாட்டி 37 நாளுக்குள்ள பண்ணிருக்காரு. 3வது வாட்டி பார்த்தாங்க, 4வது வாட்டி முடியாது போன்ட்டாங்க. ஏன் லீவு தர மாட்டேங்க, சட்டப்படி லீவு இருக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. முடியாது முடிஞ்சதை பார்த்துக்கிட்டாங்க. அவர் போய் கேஸ் போட்டு இதுல ஜெயிச்சு அந்த கம்பெனிக்கு ஒரு 50,000 ஃபைனே வாங்கி கொடுத்துட்டாரு. பைபிள்ல என்ன வேலை பார்த்துட்டு பாத்தியா அப்படின்னு பேங்க் அடைங்க முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இந்த பொண்ணோட நிலைமை உனக்கு லீவு வேணும்னு எடுத்து சொல்றேன். என்ன ஏன்டா 4 வாட்டி கல்யாணம் குடும்பமா சேர்த்து பிக்னிக் போயிருப்பாங்க, அதுக்காக லீவு போட்டுருப்பாங்க. ஒரு மாசம் லீவு காசு போட்டு ஒரே பொண்ணு இத்தனை வாட்டி கல்யாணம் பண்ணி இத்தனை வாட்டி டைவர்ஸ் பண்ணி. ஓகே பிருத்திவி, இன்னைக்கு நம்ம நிறைய முக்கியமான விஷயங்கள் பத்தி நம்ம பேசணும், தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி அழகு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.